ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி 16 11 6 1 டாட் 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 இஸ் -54. ஸோ ஒரு சீக்வன்ஸ் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் -54 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து இந்த வேல்யூ எத்தனாவது டேர்மாக வருதுன்னு கண்டுபிடிங்க. nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். டிஎன் இருக்குது, அந்த டிஎன்னில் இருக்கக்கூடிய என் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எத்தனாவது டேர்ம் -54ன்னு. ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 11 6 1 டாட் டாட் டாட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஎன் -54ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த எண்ணை தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனாவது டேர்ம் வந்து இந்த -54 வர வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டிஎன்னை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலானா இதே தான், a + n - 1 × d. இப்போது இதில் என்னென்ன வேல்யூஸ் தெரியுதோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தெரியாத வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். இதில் டிஎன்னுங்கிறது என்னது? -54. இல்லை ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 16. இதில் டிங்கிறது என்னது? t2 - t1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ போட்டால் என்ன வரும்? 11 - 16 என்ன வரும்? -5 வரும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, மைனஸ் போட்டே ஆகணும். ஸோ இதில் என்னங்கிறது தான் என்னது நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் என் கிடச்சிரும். எப்படின்னு பாருங்கள். டிஎன்னுக்கு பதிலாக நான் -54 போட்டுக்கிறேன், ஏக்கு பதிலாக 16 போடுறேன், என் தெரியாது, டிக்கு பதிலாக -5 போட்டுக்கிறேன். ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். -54 அப்படியே தான் வச்சுக்க போகிறேன், 16 அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணலாம். n × -5 -5n minus into minus plus 1 × 5 5. ஓகே, இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -54 is equal to 16 + 5 21 - 5n. okay, so n here transfer to this side, then -54 go to other side, means minus is plus. So 5n is equal to 21 plus 54. Then 5n is equal to, we can add 75. So n is equal to 75/5. What is the answer? 1 5 is 5, 1 5 is 5, 5 5 are 25. So n is equal to 15. So 15th termோட ஆன்சர் தான் -54 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ n தான் கேட்டிருந்தாங்க, n கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியாக இருக்குதா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கிறேன், சீக்வன்ஸ் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து nth டேர்ம் -54ன்னு கொடுத்துட்டு அந்த n என்ன எத்தனாவது டேர்மாக இருக்கும் இந்த -54ன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்க எல்லா வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த டிஎன் போன சம்மில் இந்த இதை கேட்டிருந்தாங்க, இந்த சம்மில் இதை கொடுத்துட்டு இந்த எண்ணை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். போன தடவை இது எல்லாமே கொடுத்துட்டு இதை கேட்டிருந்தாங்க, இந்த தடவை இதை கொடுத்துட்டு இதில் ஏடி நம்மளுக்கு சீக்வன்ஸில் கிடச்சிடும், என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ தட் ஆன்சர் இஸ் n = 15. 15th டேர்ம் தான் -54 இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.